வாழ்க வளமுடன். இன்றைக்கி ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம பார்க்க போகிறது பேசிஸ் ஃபார்முலாவில் 4வது இது பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் ரேஷியோ எப்படி மாறுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் எத்தனை குவாட்ரண்ட்னா 4 குவாட்ரண்ட் இருக்குது. மொத்தம் எத்தனை குவாட்ரண்ட்? 4 குவாட்ரண்ட் இருக்குது. அதில் அதாவது அந்த குவாட்ரண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கிராஃப் தெரியும். நம்மளுக்கு ஆல்ரெடி கிராஃப் தெரியும். அதில் ஹரிசாண்டலாக இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். நல்லா தெரியும். ஹரிசாண்டலாக இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வலது பக்கம் பாசிட்டிவாக வரும். 0க்கு வலது பக்கம் ரைட் சைடு பாசிட்டிவாக வரும், லெஃப்ட் சைடு நெகட்டிவாக வரும். அதே மாதிரி கிராஃபில் கீழே நெகட்டிவாக வரும். ஒய் ஆக்சிஸில் கீழே நெகட்டிவாக வரும், மேலே பாசிட்டிவாக வரும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 குவாட்ரண்ட்டையும் பிரிக்க போகிறோம். எப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுங்கிறது இந்த தான். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. எப்போவுமே நம்ம எழுதும்போது எக்ஸோட வேல்யூவை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எக்ஸு கமா ஒய்ன்னு பார்க்கும்போது எக்ஸு என்ன இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி ஒய்யும் பாசிட்டிவில் இருக்குது. அப்போது ரெண்டும் சேரும்போது பாசிட்டிவ் தான் வரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வர எல்லாமே என்ன வரும், பாசிட்டிவில் வரும். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்திங்கன்னா ஒய்யும் வரும். அதே இது லெஃப்ட் சைடு வந்துடுது. செகண்ட் குவாட்ரண்ட் லெஃப்ட் சைடு வந்துடுறதுனால எக்ஸு நெகட்டிவில் வந்துடும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸு தானே எழுதுவோம். அப்போது நெகட்டிவ் எக்ஸு மைனஸ் எக்ஸு, அப்போ நெகட்டிவ் வரும். ஒய் ஆல்சோ பாசிட்டிவ், அப்போது ஒய் பாசிட்டிவ். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் கமா பாசிட்டிவ், மைனஸ் கமா ப்ளஸ்ஸு. தேர்ட் குவாட்ரண்ட் பார்க்கும்போது கீழே வந்துடுது. வரும்போது எக்ஸும் ஒய்யும் என்ன ஆயிடுது, நெகட்டிவில் போயிடுது. எக்ஸும் ஒய்யும் நெகட்டிவில் போயிடுது. அப்போ நம்மளுக்கு மைனஸ் கமா மைனஸ் வந்துடுது. ஓகேவா? அதே இது ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்க்குறோம். ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்க்கும்போது எக்ஸு என்ன ஆயிடுது, பாசிட்டிவில் வந்துடுது. அப்போ எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவில் வர்றதுனால மைனஸ். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ப்ளஸ் கமா மைனஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு ப்ளஸ் கமா ப்ளஸ்ஸு, செகண்ட் குவாட்ரண்ட்டு மைனஸ் கமா ப்ளஸ்ஸு, தேர்ட் குவாட்ரண்ட்டு மைனஸ் கமா மைனஸ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டு ப்ளஸ் கமா மைனஸ். இப்போ இந்த குவாட்ரண்ட்டு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிசின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏஎஸ்டிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா ஏஎஸ்டிசி, ஏன்னா ஆல் ஆர் பாசிட்டிவ். அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக வரும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே என்னாகும், பாசிட்டிவாக வரும். எஸ்ஸுங்கிறது சைனையும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனையும் குறிக்கும். எஸ்ஸுங்கிறது சைனையும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனையும் குறிக்கும். அது ரெண்டும் மட்டும்தான் பாசிட்டிவாக வரும். மீதி எல்லாமே நெகட்டிவ் சைனில் வரும். அது செகண்ட் குவாட்ரண்ட்டு. டீங்கிறது டான்டிட்டா, அதோட ரெசிப்ரோக்கல் காட்டிட்டா. அப்போ அது பாசிட்டிவாக வரும். அது ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவாக வரும். மீதி எல்லாமே என்னவாக வரும், நெகட்டிவாக வரும். இது தேர்ட் குவாட்ரண்ட்டு. சிங்கிறது காஸ்டிட்டா, அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்டிட்டா. அது ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவாக வரும். மித்த எல்லாமே நெகட்டிவில் வரும். இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. ஏஎஸ்டிசி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோன்னா ஏஎஸ்டிசி. ஏங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, எல்லாமே பாசிட்டிவாக வரும். எஸ்ஸுங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டு, அதில் சைன்டீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கல் கொஸ்கின்டீட்டாவும் பாசிட்டிவாக வரும். டீங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட்டு, டான்டீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கல் காட்டிட்டா மட்டும்தான் பாசிட்டிவாக வரும். மீதி எல்லாமே நெகட்டிவில் வரும். சிங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட்டு, காஸ்டீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்டீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவாக வரும். மீதி எல்லாமே நெகட்டிவில் வரும்.
இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் வர ரேஷியோ எப்படி மாறுது, ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் ரேஷியோ வருது, அந்த ரேஷியோ எல்லாமே எப்படி பாசிட்டிவாக மாறுது, நெகட்டிவாக மாறுதா, இல்லை அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 90 - θவும் 360 + θவும் மட்டும்தான் வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 90 - θவும் 360 + θவும் மட்டும்தான் வரும். இதில் வர எல்லாமே பாசிட்டிவாக வரும். அதை பாருங்கள், இதில் வர எல்லாமே பாசிட்டிவாக வரும். அதில் வர்றது 90 - θ 360 + θ. இப்போ பாருங்கள், sin 90 - θ cos θ. நல்லா பாருங்கள், சைன் வந்தால் காஸ் வருது, 90 - θ வந்தால் மட்டும்தான். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வர்றது 90 - θ 360 + θ. அதில் 90 - θ ஒவ்வொரு ரேஷியோக்கும் வரும்போது அந்த ரேஷியோ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். sin 90 - θனா காஸ் θ ஆப்போசிட்டாக வருதா, காசுன்னா சைனாக மாறுது. அதே மாதிரி டேர்ன்னா காட்டாக மாறுது, காட்டான் டேனாக மாறுது. கொசிக்கன் சீக்கண்டாக மாறுது, சீக்கன் கொசிக்கண்டாக மாறுது. அது ஆப்போசிட்டாக வருது. 90 - θவுக்கு ஆப்போசிட்டாக வரும். சைன் வந்தால் காசு, காசு வந்தால் சைனு, டேர்ன் வந்தால் காட்டு, காட்டு வந்தால் டேனு, சீக்கன் வந்தால் கொசிக்கனு, கொசிக்கன் வந்தால் சீக்கன். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 360 + θ. 360 + θவில் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இது மாறவே மாறாது. 90 - θவில் ஆப்போசிட்டாக மாறுது, ஆனால் பாசிட்டிவாக வரும். ஆப்போசிட்னா என்ன, சைன் வந்தால் காசு, காட்டு வந்தால் டேன், அந்த மாதிரி மாறும். ஆனால் சைன் மாறாது. அதே மாதிரி 360லேயும் சைன் மாறாது, ஆனால் என்ன வருதோ அதே ரேஷியோ தான் அந்த சைடு வரும். எப்படின்னு பாருங்கள். sin 360 + θனா sin θ தான். cos 360 + θனா cos θ. tan 360 + θ tan θ. cot θ. secant θ. cosecant θ. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 2 தான் வருது. 90 - θவும் 360 + θவும் தான் வருது. இதில் வர எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இதில் வர எல்லாமே என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். இதில் வர எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் 90 - θன்னு வரும்போது சைன் வந்தால் காசு வரும், காசு வந்தால் சைன் வரும், சீக்கன் வந்தால் கொஸ்கின் வரும், கொஸ்கின் வந்தால் சீக்கன் வரும், காட்டு வந்தால் டேன் வரும், டேன் வந்தால் காட்டு வரும். இப்போவே உங்களுக்கு இது பாதி முக்கால்வாசி நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதே இது 360 + θன்னு பார்க்கும்போது சேமாக தான் வரும். sin 360 + θனா sin θ, காஸ்னா காஸ் θ, டேன்னா tan θ, காட்னா காட் θ, சீக்கன்னா சீக்கன் θ, கொசிக்கன்னா கொசிக்கன் θ. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இது கிளியர் ஆகிருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உடனே வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப நன்றி.